இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு தோசைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் மசாலா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். நல்லா மொறு மொறுன்னு தோசை சுட்டு அதில் நடுவில் இந்த காலிஃப்ளவர் மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே முடியாது, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை செய்யறதுக்கு தேவையான காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணியை பேனில் சேர்த்து பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தம் 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த காலிஃப்ளவர் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு நிமிஷம் போல் இந்த காலிஃப்ளவர் நல்லா இந்த தண்ணியில் வெந்துடுச்சு. இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டேன். இந்த தண்ணியை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இது கூட பட்டை, லவங்கம் அந்த மாதிரி வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம், சோம்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 3 நிமிஷம் போல் இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. பார்க்கும்போதே தெரியும், அந்த கலர் நல்லா மாறி வந்திருக்கு. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழமாக இருக்க 2 தக்காளியை வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து நல்லா கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தக்காளியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மசிய வதங்கிடுச்சு. அந்த தோல் தனியாக, அந்த பல்ப் தனியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் சோம்பு பொடியை மட்டும் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கரம் மசாலா இல்லைனா கூட பட்டை, லவங்கம் அதெல்லாம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். ஆனால் சோம்பு பொடி சேர்த்தா மட்டும்தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், டேஸ்ட் ரெண்டுமே கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் போல் வதங்கின பிறகு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கடாயில் ஒட்டாமல் தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம பிளான்ச் பண்ணி வச்சா அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு தான் காலிஃப்ளவர் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துறாதீங்க, அப்போ தான் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மசாலாவோடு சேர்த்து காலிஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா மசிய வேகணும். அதனால் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வேக வைக்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்காதீங்க, 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துனிங்கன்னா நமக்கு கிரேவி மாதிரி ஆகிடும். இது வந்து ரொம்ப தொக்கு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கிரேவி மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு உருளைக்கிழங்கு மசாலாலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்தில் தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இந்த காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும். இடையில மட்டும் 1-2 தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள், நல்லா உடைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேகணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நமக்கு அந்த மசாலா சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் கரண்டிலே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் பெருசாக இல்லாமல் நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் அது வந்து நமக்கு கடிப்படுற மாதிரி இருக்கும். அதை விட இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு மசிச்சு விட்ட பிறகு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி எதுவுமே இல்லை, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு தேவையான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவை எடுத்து வச்சுடுங்க. இப்போ நமக்கு மசாலா ரோஸ்ட்டுக்கு தேவையான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்துட்டு நல்லா சன்னமான தோசையாக ஊற்றிக்கோங்க. மசாலா ரோஸ்ட் பண்ண போகிறனால தோசையை சன்னமாக நான் ஊற்றிருக்கேன். இதே மசாலாவுக்கு கொஞ்சம் மொத்தமான தோசையாக ஊற்றிட்டு மேலே வந்துட்டு வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மசாலாவை சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ஊத்தாப்பம் ரெடி.
இப்போ தோசை ஊற்றின பிறகு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த தோசை பாருங்கள் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. மேலே வந்து கொஞ்சம் கூட அந்த பச்சை மாவு தெரியலை. இந்தளவுக்கு வெந்தால் போதும். இது கூட மசாலா சேர்த்துட்டு நல்லா செவக்க வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம செய்த அந்த காலிஃப்ளவர் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலாவை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உரங்கள்ல இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா செவக்க வேக விடுங்க. தோசை ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு பக்கம் மட்டும் மசாலா வச்சுட்டு அதை வந்து மடித்து கூட எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ தோசையை ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அடியில் செவந்து வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இதை திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு தவாலேருந்து எடுத்துருங்க. திரும்ப வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் மசாலா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா முருகலாக உள்ளே அந்த காலிஃப்ளவர் ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். சைட் டிஷ் எதுவுமே இல்லைனாலும் இந்த தோசை சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.